நாளுக்கு நாள் இந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக பார்க்க வராங்கண்ணா. அது யாரு தெரியுமா? என் ஊரில் கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டீங்களா? இல்லை, என்ன நம்புகிறாங்க, என் ப்ரெடிக்ஷனை நம்புகிறாங்க. நான் சொன்ன ஒரு வாக்கும் இது வரைக்கும் பழிச்சிருக்குன்னா பார்த்துங்களேன். நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த பையனுடைய ஜாதகத்தை நான் மொத்தமாக படித்து பார்த்தேன். வர 28ஆம் தேதி சாயந்தரம் 7:25க்கு அவனுக்கு ராகு காலம் முடியும். அங்கேருந்து தான் அவனுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். கேட்டுக்க சார், இந்த பையன் எந்த ஒரு டோர்னமெண்ட்டில் போய் விளையாண்டாலும் கப்படிக்காமல் வந்ததே இல்லை சார். ஆமாம் சார், புரிஞ்சதா? தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் டோர்னமெண்ட் முடியும் போது கப்பே இவருக்குதான்னு சொல்லி அவர் பேர் அது மேலே ஒட்டி வச்சிருவாங்க சார். ஆமாம், கேட்டியா? அவன் சொன்னதெல்லாம் கேட்டியா? உங்களை சொன்னலாம் உங்ககிட்ட. சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் திடீர்னு பையனை போட்டு அடிக்கிறீங்க? பின்னா இந்த ஜாதகக்காரன் ஒரு IPL ட்ரோஃபி கூட ஜெயிக்கிறையா? சரி, அதை விடு. 2024 இவனுங்க சென்னையை 27 ரன்னில் தோக்கடிச்சு பிளே ஆஃப்க்கு போனானுங்க. போனவனுங்க சரி எப்படியாவது கப்பை அடிச்சுட்டு வருவானுங்கன்னு பார்த்தா அங்கேயும் ஃபேன்ஸை ஏமாத்திட்டானுங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு தான் இருக்கான். ஏயா, அவனுடைய ஜாதகத்தை பார்த்து கப்பை அடிச்சிருவான், மலையை பிடிங்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்க நீ. இனிமே ப்ரெடிக்ஷன் பண்ணுறான், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு வெளியே போட மாட்டேன. ஓ ஃபோட்டோவுக்கு மாலை போட வேண்டியது வரும், பார்த்துக்க.